நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வர கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாய் நாம் நன்றி சொல்லுவோம். புதிய மாதத்திலே ஆண்டவர் புதிய விதமாய் நம்மை வழிநடத்தும்படி அவருடைய பாதத்திலே நாம் காத்து கொண்டிருப்போம். இன்றைக்கும் நாம் வாசித்த அந்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புத்தகம் 20வது சங்கீதம் 1 முதல் 9 வரைக்கும் நாம் வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்தில் நாம் காத்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அற்புதமாய் அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களை, நமக்கு செய்ய இருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் துரிதமாய் எல்லாவற்றையும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடிக்கிறவராக அவர் இருக்கிறார். வாக்கு பண்ணினவர், அவர் மாறாதவராக இருக்கிறார். நிச்சயம் அவர் வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல என்று உடைய வசனம் சொல்லுகிறது. அதன்படி கர்த்தர் அவர் கொடுத்த எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படி அவருடைய பாதத்தில் நாம் காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்துவாராக. இந்த காலை வேளையில் ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார்கள். கர்த்தருக்கு நாம் காத்து கொண்டிருக்கும் பொழுது பெரிய பலனை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு அதற்காய் காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், காத்திருப்பேன், காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு
கர்த்தருக்காய் நாம் காத்து கொண்டிருக்கும் பொழுது அவர் நிச்சயம் நமக்கு வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றுவார். காலங்கள் கடந்து போகலாம், ஆனால் அவருடைய வாக்கு ஒன்றும் அது நம்மை விட்டு அடுத்து கடந்து போகாமல் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறத்தக்கதான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் சங்கீதம் 20 நாம் வாசித்த அந்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். இந்த சங்கீதம் தாவீது அவர் கர்த்தரை நோக்கி செய்கிற ஒரு விண்ணப்பத்தின் ஒரு சங்கீதமாக அது இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் யுத்தத்திலே அவர்கள் போவதற்கு முன்பதாக அவர்கள் ஜெபித்த ஒரு ஜெபம், அவர்கள் யுத்தத்திற்கு சென்று வந்த உடனே கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளை இங்கே நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்த அந்த அற்புதங்களை, அந்த நன்மையை ஒரு விவரிக்கிற ஒரு சங்கீதமாக இதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு தெரிந்த ஒன்று, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவர். ஜெபம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும். prayer brings victory. ஜெபம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அநேக காரியங்களிலே நாம் விழுந்து போனவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, அதுதான் கர்த்தருடைய சமூகம். அந்த சமூகத்தில் நாம் காத்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒருபோதும் நம்முடைய முகங்களை அவர் வெட்கப்படுத்தவே விட மாட்டார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் எழும்பி கட்டின ஒரு தேவன் இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களிலே நாம் விழுந்து போன காரியங்களிலே கர்த்தர் எழும்பி கட்ட வேண்டும் என்று சொன்னால், இந்த தாவீது நம்பினது ஒன்றே ஒன்றுதான், அவன் கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரமே, கர்த்தரை மாத்திரமே. கர்த்தர் என்னுடைய பலன், என்னுடைய பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். என் பலனாகிய கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை அவர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை நாம் நம்பும் பொழுது அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய வல்லமையை நம்பும் பொழுது அவரிடத்திலிருந்து நமக்கு உதவிகளை கொண்டு வரும், ஒத்தாசைகளை கொண்டு வரும். ஏன் என்று சொன்னால் அவர் நம்முடைய சகாயர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த தேவனை நம்பிதான் இந்த தாவீது அவன் ஓடின ஓட்டம் கொஞ்ச நெஞ்ச ஓட்டம் கிடையாது. அவன் ஓடின அந்த ஓட்டங்கள் எல்லாவற்றிலேயும் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார், யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தார். அவன் செய்கிற எல்லா காரியங்களிலேயும் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அவனோடு கூட இருந்து கர்த்தர் செய்த காரியங்கள் அது பெரிய காரியங்களாக இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் கர்த்தரை நினைத்து கர்த்தரை முன்வைத்து ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடுவது கிடையாது. அவர் நம்மை விட்டு விலகுவது கிடையாது. நம்மை கண்மணி போல அவர் காத்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே இந்த கால வேளையில் ஒரு 3 காரியங்களை இந்த வசனத்தின் வழியாய் உங்களுக்கு சொல்லும்படியாக நான் இருக்கிறேன். இன்றைக்கு எப்படி இந்த தாவீது கர்த்தரை நம்பி ஓடி அவனுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற்று கொண்டது போல இன்றைக்கும் நம்முடைய பிரியமானவர்களே, தாவீதை போல அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இதோ இந்த காலை வேளையில் இந்த சங்கீதத்தின் வழியாய் அவர் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். பிரியமானவர்களை, முதலாவது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். கர்த்தரை நாம் நம்பி ஓடும் பொழுது நம் அநேக காரியங்களிலே விழுந்து போனவர்களாக நாம் இருக்கலாம். இன்றைக்கு பொருளாதார சூழ்நிலையிலே நாம் விழுந்து போயிருக்கலாம், குடும்பத்தின் சூழ்நிலைகளிலே நாம் விழுந்து போயிருக்கலாம், நாம் கையிட்டு செய்கிற காரியங்களிலே நாம் விழுந்து போயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நம்பிக்கை கொடுக்கிற அந்த வார்த்தை இதோ நமக்கு சொல்லுகிறார். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள்,
நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற கர்த்தர். இன்றைக்கு நாம் விழுந்து போயிருக்கலாம், இன்றைக்கு நாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், முன்பு போல இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய காரியங்கள் எல்லாம் முடக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படலாம். அப்படியே எல்லாம் எந்த ஒரு காரியமும் இல்லை நடைபெறாமல் அப்படியே ஒரு அமைதியான ஒரு நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம், நம்முடைய குடும்பம் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு தாவீதை அவர் நிமிர்ந்து நிற்க பண்ணின கர்த்தர் இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னையும் நாம் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னையும் என்னையும் அவர் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கலாம், 37வது அதிகாரம் 3வது வசனம். 37வது அதிகாரம் 3வது வசனம். வாசிங்க. இஸ்ரவேலின் தேவ பிள்ளைகளே, தாவீதை எப்படி கர்த்தர் அவர் நிமிர்ந்து நிற்க பண்ணினாரோ, யோசேப்பையும் அவர் நிமிர்ந்து நிற்க பண்ணினார். எப்படி அவர் நிமிர்ந்து நிற்க பண்ணினார்? அவர், இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களிலே அவன் ஒதுக்கப்பட்டவனாக இருந்தான். சகோதரர்களினாலே எதிர்க்கப்பட்ட ஒரு மனிதனாக அவன் இருந்தான். எல்லா சகோதரர்களும் இந்த யோசேப்பை எதிர்த்தார்கள், ஒதுக்கினார்கள், துன்புறுத்தினார்கள், அவனை விற்று போட்டார்கள், அவனை அடிமைகளாக அவர்கள் விற்று போட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் அவனுக்கு வந்தது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனுடைய வாழ்க்கையிலே ஒடுக்கப்பட்ட அவனை, ஒதுக்கப்பட்ட அவனை, அடிமையாய் அனுப்பப்பட்ட அவனை எழும்பி நிற்க பண்ணுகிறார். எங்கே? அங்கே அந்நிய தேசத்திலே, அங்கே எகிப்து தேசத்திலே எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். இந்த காரியத்தை, இந்த சம்பவத்தை அவன் அடிமையாக கொண்டு போவதற்கு முன்பதாகவே கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தின் வழியாய் அவனுக்கு வெளிப்படுத்தினார். எல்லா அரிக்கட்டுகளும் அங்கே இவனை நோக்கி வணங்குகிற ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார். எல்லாரும் இவனை நெருக்கினாலும், எல்லாரும் இவனை கீழே விழத்தள்ளினாலும், குழியிலே போட்டாலும், கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை அவனுக்கு நிறைவேற்றி அவனை மேன்மைப்படுத்தி அவனுடைய தலையை அவனுக்கு நிமிர்ந்து போகும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் குனிந்தவர்களாக இருக்கலாம், தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம், ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். அது எத்தனையோ சூழ்நிலையிலே நம்முடைய காரியங்கள் முடக்கப்பட்டு போகலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். தம்முடைய பிள்ளைகளை அவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த யோசேப்பை அவர் நிமிர்ந்து அவர் நிற்க பண்ணினார். பிரியமானவர்களே, என்னாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், 23வது அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கிறோம், அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும், அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவனின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்து கொள்வதில்லை என்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிலேயாம் தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லின அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? என்னுடைய ஜனம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருபுறம் அந்நியர்கள் தேவனுடைய ஜனங்களை அழிக்கும்படிக்கு வகை தேடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வகை தேடினார்கள், ஒரு தீர்க்கதரிசியை அவர்கள் ஆயத்தம் செய்தார்கள், அது அவர்களால் கூடாமல் போனது. இப்படி எத்தனையோ முயற்சிகள் தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் ஒடுக்கும்படியாக, அழிக்கும்படியாக தீர்மானித்தார்கள். ஆனாலும் தேவனுடைய ஜனங்களை குறித்து அங்கே பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். இன்றைக்கு எத்தனை அந்நிய மக்கள்,
எத்தனை அந்நிய ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளை ஒடுங்கி போகும்படியாக, கீழே விழுந்து போகும்படியாக வகை தேடினாலும் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனம், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனம், அவர்கள் துஷ்ட சிங்கம் போல் அவர்கள் எழும்புவார்கள், பால சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்பார்கள். அவர்களுக்கு துணையாய் இருப்பவர் நம்முடைய வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படவே விட மாட்டார், அவர்களை விழுந்து போக விடவே மாட்டார். ஏனென்று சொன்னால் அவர்களை தாங்குகிறது கர்த்தருடைய கரம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நிமிர்ந்து பண்ண செய்கிற கர்த்தர் அவர்தான். உங்களை ஒருபொழுதும் கீழே விழவிடாமல் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உங்களையும் என்னையும் அவர் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார். கீழே விழும் பொழுது அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு அவர் தாங்கி பிடிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனம் அவர்கள் பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்பார்கள். இன்றைக்கும் நீ விழுந்து போகிற அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உன் கரங்களை பிடித்து அவர் தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். இதான் கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதுக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை தான். அவன் ஜெபித்தான், கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அதனாலே அவன் சொல்லுகிறான், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். இது கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபை. நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். இன்றைக்கும் எத்தனையோ சூழ்நிலைகளிலே நாம் விழ தள்ளப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு தள்ளுண்டவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு நாம் தள்ளுண்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் கரங்களை பிடித்து அவர் தூக்கி அவர் நிமிர பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நிமிர பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நிமிர பண்ணுகிற கர்த்தர் முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், கர்த்தர் சொல்லுகிறார், நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். முதல் காரியம், நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். இன்றைக்கு பலன் இல்லாமல் நாம் விழுந்து கிடந்த நம்மை கர்த்தரை நாம் நம்பும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய கரங்களை பிடித்து நம்மை நிமிர்ந்து அவர் நிற்க பண்ணுகிற ஒரு தேவன். நிற்க பண்ணுகிறது மாத்திரமல்ல, இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய பிள்ளைகளை அவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். இங்கே வசனம் சொல்லுகிறது, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம். லேவியராகமம் 26:13, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தீர்கள். எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்தீர்கள். தொடர்ந்து நீங்கள் அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டு இராதபடிக்கு உங்களை ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் மீது அந்த எகிப்தியர் சுமத்தின அந்த நுகத்தடிகளை பாரங்களை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ அடிமைத்தனத்தில் நாம் இருந்திருப்போம். வியாதியின் அடிமைத்தனம், உபத்திரவத்தின் அடிமைத்தனம், போராட்டத்தின் அடிமைத்தனம், எத்தனையோ சரீர பலவீனம், குடும்ப சூழ்நிலைகள், எத்தனையோ காரியங்களில் நாம் அடிமைப்பட்டவர்களாக நாம் இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி அந்த எகிப்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அடிமைத்தனத்திலிருந்து இனி நீங்கள் அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணினேன், உங்கள் நுகத்தடிகளை முறித்தேன், உங்கள் மீது இருந்த எல்லா பாரங்களையும் நான் முறித்து போட்டு கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினேன். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, அநேக பாரங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அதற்கு முன்பதாகவே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் மீது இருந்த அந்த பாரத்தை, அவர் நுகங்களை அவர் முறித்து போட்டு அவர் தம்முடைய ஜனங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினார்.
நீங்கள் அந்த அடிமைத்தனத்தின் வாழ்வை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அந்த அடிமைகளாக இருந்த அந்த ஜனங்கள் எப்படி அவர்கள் நடந்திருப்பார்கள்? அவர்கள் நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு காரியத்தை நிமிர்ந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை, மற்றவர்களுக்கு முன்பதாக கூனி குறுகி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன் என்று சொன்னால் அவர்கள் அடிமைகள். அவர்களுக்கு என்று எந்த ஒரு விடுதலையும் கிடையாது, பேசுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது, ஒரு காரியத்தை செய்வதற்கு அதிகாரம் கிடையாது, ஒரு இடத்திற்கு போவதற்கு அதிகாரம் கிடையாது, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போவதற்கு அதிகாரம் கிடையாது. ஏன் என்று சொன்னால் அவர்கள் அடிமைகள். அவர்களால் முடியாது. அவர்கள் மீது இருந்த அதிகாரம் அவர்களை கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கும். நிமிர்ந்து நிற்க முடியாது, நிமிர்ந்து நடக்க முடியாது, நிமிர்ந்து பேச முடியாது, தனக்காய் எந்த காரியத்தையும் பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களை நீங்கள் இனிமேல் அடிமைகளின் பிள்ளைகள் அல்ல, உங்களை நான் விடுவிக்கிறேன் என்று சொல்லி மோசேயை கொண்டு கர்த்தர் விடுதலை செய்து அவர்கள் மீது இருந்த அந்த நுகத்தை முறித்து போட்டு அவர் சொன்ன வார்த்தை இதுதான், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினேன். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக காரியங்கள் உங்களை அழித்து கொண்டிருக்கலாம், பாரங்கள் அழித்து கொண்டிருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகள் அழித்து கொண்டிருக்கலாம், குடும்ப அந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் மீது சுமை வந்து அழித்து கொண்டிருக்கலாம். அநேக கஷ்டங்கள், அநேக போராட்டங்கள், சில நேரங்களில் நம்முடைய சரீர பலவீனங்கள் நம்மை அழித்து கொண்டிருக்கலாம். அதனாலே நீ பாரத்தோடு ஒவ்வொரு நாளும் நீ கடந்து போய் கொண்டிருக்கலாம், பாரத்தை சுமந்து கொண்டிருக்கலாம். என்று கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய நுகங்களை நான் முறித்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நிமிர்ந்து நடக்காமல் அப்படியே கூனி குறுகி இருக்கலாம், ஒவ்வொரு காரியத்திலேயும் வீட்டிலே நீ முடங்கி இருக்கலாம், ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் நீ முடங்கி போய் இருக்கலாம். என்று கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வல்லமை எங்கே அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு கூனி குறுகி இருக்கிற உடைய காரியங்களை கர்த்தர் உடைத்து அவர் நிமிர்ந்து மற்றவர்கள் மத்தியிலே அவர் நடக்க பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் எழும்பி நடக்க பண்ணுகிறவர், அவர் எழும்பி நடக்க பண்ணுகிறவர். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், நிமிர்ந்து அவர் நடக்க பண்ணுகிறவர், நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்து நடந்தான். தேவ பிள்ளைகளே, இங்கே லிஸ்திராவிலே ஒரு தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் அவன் சப்பானியாய் அவன் பிறந்தவன், அவனால் நடக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. பிரியமானவர்களே, அவர் சொன்ன ஒரு வார்த்தை இதுதான், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில், நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று பவுலின் மூலமாக கர்த்தர் ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அவன் சப்பானியா இருந்தான். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்த உடனே அங்கே வசனம் சொல்லுகிறது, உரத்த சத்தத்தோடு அந்த பவுல் சொன்னான், உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணுகிறவர், அவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். இன்றைக்கு பிறவி தாயின் வயிற்றிலிருந்து அவன் ஒரு முடவனாக, நிமிர முடியாத ஒரு சப்பானியாக இருந்த அந்த மனிதனை கர்த்தருடைய வல்லமையின் மூலமாக நிமிரும்படியாக செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை நிமிரும்படியாக அவர் செய்தார். இன்றைக்கும் கர்த்தர் உன்னையும் என்னையும் அவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். எனக்கு அநேக காரியங்கள், சில நேரங்களில் நம்முடைய அவமானங்கள், நாம் செய்த தவறுகள், நாம் செய்த சில காரியங்கள் மக்கள் மத்தியிலே நிமிர்ந்து நடக்க முடியாமல் செய்துவிடும். நாம் செய்த சிறிய தவறுகள் மக்கள் மத்தியிலே நிமிர்ந்து நிற்க முடியாமல், நிமிர்ந்து பேச முடியாமல் அது செய்துவிடும். இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், நம்மை ஒரு விசை அவர் நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். உன்னுடைய வெட்கங்களை எல்லாம் அவர் மாற்றுகிறார். உன் அவமானங்களை எல்லாம் அவர் மாற்றி தம்முடைய பிள்ளைகளை அவர் எழும்பி
நிமிர்ந்து நிற்க, அவர் நடக்க அவர் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். மூன்றாவது கர்த்தர் அவர் சொல்லுகிறார், லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 11வது வசனம், அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேலும் நிமிர முடியாத கூனியாய் இருந்தாள். கொஞ்சம் கூட நிமிர முடியாத ஒரு கூனியாக அவள் இருந்தாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிமிர முடியாத கூனி அவள் எப்படி மற்றவர்களை பார்க்க முடியும்? ஒரு உயரமான ஒரு மனிதன் நிற்கிறான், நிமிர முடியாத ஒரு கூனியால் எப்படி நிமிர்ந்து அந்த மனிதனை பார்க்க முடியும்? ஒரு தூர இடத்துல இருக்கிற ஒரு காரியத்தை, ஒரு இடத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நிமிர்ந்து பார்த்தால் தான் பார்க்க முடியும். குனிந்து கொண்டு பார்த்தால் தூரத்தில் இருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியாது. இங்கே ஒரு ஸ்திரீ, அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால். மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிறார், நிமிர்ந்து பார்க்க பண்ணுகிற கர்த்தர். நிமிர்ந்து பார்க்க பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இந்த வசனங்களை நீங்கள் துவக்கத்திலிருந்து நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த அதிகாரம் இது கர்த்தரின் வருகையில் சம்பவிக்க போகிற காரியங்களை சொல்லுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளின் அந்த இறுதியிலே கர்த்தர் சொல்லுகிறார், இவைகளை சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். உங்கள் தலைகளை உயர பண்ணுகிற கர்த்தர். முதலாவது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற கர்த்தர். இரண்டாவது நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். மூன்றாவது நிமிர்ந்து பார்க்க பண்ணுகிற கர்த்தராக அவர் இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. உங்கள் தலைகளை உயர்த்தி பாருங்கள். நீங்கள் நிமிர்ந்து பாருங்கள். உங்கள் எண்ணங்களை, உங்கள் நோக்கங்களை, உங்கள் ஓட்டங்களை நிமிர்ந்து பாருங்கள். சில நேரங்களில் நம்முடைய எண்ணங்களை நாம் குறுக்கி கொள்ளுவோம். அவ்வளவுதான், என் காலம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நான் ஓடி என்ன செய்ய போகிறேன், இதுக்கு மேலே நான் இந்த காரியங்களை செய்து நான் என்ன பண்ண போகிறேன், என் பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்க செய்யட்டும். சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், உனக்கு இன்னும் பலன் இருக்கிறது, கர்த்தர் இன்னும் உன்னை ஓட பண்ணுகிறார், அதற்கேற்ற பலன் உனக்குள்ளாக இருக்கிறது, உனக்காக அவர் வைத்திருக்கிற திட்டம் அநேகம் இருக்கிறது. அதன் கர்த்தர் சொல்லுகிறார், நிமிர்ந்து பார், உன் எல்லைகளை விரிவாக்கிக் கொள். நிமிர்ந்து பார், உன் திட்டங்களை விரிவாக்கிக் கொள். அவ்வளவுதான், இதோட எதுவும் செய்ய தேவையில்லை. நான் ஓடினது போதும், நான் செஞ்சது போதும், நான் வேலை செஞ்சது போதும், நான் குடும்பத்திற்காக ஓடினது போதும் போதும் என்று சொல்லி சில நேரங்களில் நம்முடைய ஓட்டங்களுக்கு நாமளே முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறோம். ஒரு எல்லையை தீர்மானித்து விடுகிறோம். ஒரு பவுண்டரியை வைத்து அதை தாண்டி போகாமல் நம்மையே நாம் கட்டுப்படுத்திக் கொள்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் தலைகளை உயர்த்தி பார். உன் தலைகளை கர்த்தர் உயர பண்ணுகிறார். உன் தலைகளை உயர்த்தி பார். இன்னும் உனக்கான திட்டம் அநேகம் இருக்கிறது. இன்னும் திட்டமிடு. உன் குடும்பத்திற்கு அநேக திட்டங்களை நீ செய்ய வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு அநேக திட்டங்களை இடு. திருச்சபைக்கு அநேக திட்டங்கள் இருக்கிறது. ஊழியங்களுக்கு அநேக திட்டங்கள் இருக்கிறது. நிமிர்ந்து பார், உன் எல்லைகளை விரிவாக்கிக் கொள். யாபேசின் எல்லையை கர்த்தர் விரிவாக்கினவர். உன் குடும்பத்தின் எல்லையையும் உன் ஊழியத்தின் எல்லையையும் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் விரிவாக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார்,
உன் தலையை நான் நிமிர பண்ணுகிறேன், நீ உன் எல்லைகளை நோக்கி பார். தாண்டி போக நீ பிரயாசப்படு, தாண்டி போக நீ பிரயாசப்படு. இந்த ஆசீர்வாதம் போதாது, இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கணும். இந்த ஆவிக்குரிய அனுபவம் போதாது, இன்னும் அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு தேவை. அந்த எண்ணமே நம்மை அந்த இடத்திலே கொண்டு போய்விடும் பிரியமானவர்கள். அதற்காகத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தலைகளை அவர் நிமிர பண்ணுகிறார். நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்கிறது. எலியாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எலியா அவன் ஓடின ஓட்டங்கள் எவ்வளவு, அவன் செய்த ஊழியங்கள் எவ்வளவு, அவன் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவு, அவன் செய்த அற்புதங்கள் எவ்வளவு. அங்கே பாகாலின் தீர்க்கதரிசிகளை அவன் வெட்டி அவன் ஆண்டவருடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்தினவன். வானத்திலிருந்து அக்கினியை வரப்பண்ணி கர்த்தருடைய நாமத்தை விளங்க பண்ணினவன். அவன் ஒரு 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 நெருக்கம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு வரும் பொழுது அவன் ஓடி ஒளிந்து போனான், தன்னை மறைத்து கொண்டான், குகைகளிலே தன்னை ஒளித்து கொண்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவன் ஓடினான். அவன் பயந்து ஓடின வேளையிலே கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன் எல்லையை குறுக்கி கொள்ளாதே. தேவ பிள்ளைகளை கர்த்தர் அதான் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ தலையை நிமிர்ந்து பார், உன் எல்லைகளை பார், உனக்காக விரிவாக்கப்பட்ட அந்த எல்லைகளை பார், உனக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த காரியங்களை பார். இன்னும் உனக்கு பலன் இருக்கிறது, உனக்கு இன்னும் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஞானம் இருக்கிறது, உனக்கு கர்த்தர் உனக்கு பாராட்டுகிற கிருபை இன்னும் அதிகமாக இருக்கிறது. எழுந்து நட, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அந்த எலியாவை கர்த்தர் தேர்ச்சி அவனை வழி நடத்தினார். அவன் கடந்து போனான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நிமிர்ந்து பாருங்கள், உங்கள் எல்லைகளை பாருங்கள், உங்கள் காரியங்களை பாருங்கள், உங்கள் குடும்பங்களை பாருங்கள், ஊழியங்களை பாருங்கள். அது எல்லைகள் விரிவாக்கப்பட்டதாக இருக்கிறது. நிமிர்ந்து பாருங்கள். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். உங்கள் தலைகளை உயர்த்தி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்கள் அது அதிகமாக இருக்கிறது. சில நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் தீர்மானித்து விடுவோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்து விடுவார், அவ்வளவுதான், அந்த குடும்பம் அவ்வளவுதான், அந்த பிள்ளைகள் அவ்வளவுதான், அவர்கள் இந்த பிரச்சனையிலே அவர்கள் மூழ்கி போவார்கள், ஒரு காலம் அவர்கள் எழுந்திருக்க முடியாது என்று சொல்லி சிலர் நம்மை குறித்து தீர்மானித்து விடுவார்கள். அந்த தீர்மானத்தின் நிமித்தமாக, சிலர் பேசுகிற அந்த பேச்சு நிமித்தமாக நாமே நம்முடைய வாழ்க்கை குறித்து தீர்மானித்து விடுவோம். அவ்வளவுதான், என்னால் முடியாது, அவர்கள் சொல்லுகிறபடி தான், அவர்கள் பேசுகிறபடி தான், இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும் என்று நாம் நம்மை குறித்து நாமே பேசுவோம், மற்றவர்கள் பேசுவதை காட்டிலும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் அவர் உன்னோடு இருக்கிறார், அவர் உனக்கு பலனை கொடுக்கிறார். நீ போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம். உன் தலைகளை நிமிர்ந்து பார், உன் தலைகளை உயர்த்துங்கள், நீங்கள் நிமிர்ந்து பாருங்கள். நீ கர்த்தர் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் இன்னும் அநேகமாய் இருக்கிறது. அந்த எல்லைகளை நோக்கி ஓடுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நிமிர்ந்து பார்க்க பண்ணுகிற கர்த்தர், நிமிர்ந்து பார்க்க பண்ணுகிற கர்த்தர். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் அங்கே எழும்பின ஒரு கூட்டம். இந்த தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபித்ததினாலே அவன் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான், பாருங்க, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். யார் முறிந்து விழுந்தார்கள்? அவர்களை மேற்கொள்ள வந்த சத்துருக்கள், எதிராளிகள் முறிந்து விழுந்தார்கள். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாரே. ஆனால் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். அந்த விசுவாசத்தோடு இந்த கால வேளையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கடந்து வர வேண்டும். நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். ஒருவேளை நீ விழுந்து போயிருக்கலாம், கர்த்தர் உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற ஒரு தேவன், நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஒரு தேவன்,
மூன்றாவது, நிமிர்ந்து உன்னை பார்க்க பண்ணுகிற ஒரு தேவன். உன்னுடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை கர்த்தர் துவங்குகிற ஒரு நேரம் இது. அந்த நேரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த தாவீதினுடைய தலைகளை உயர பண்ணின கர்த்தர், நாங்கள் நிமிர்ந்து நிற்கும்படியான காரியங்களை செய்த கர்த்தர் என்று அவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டினான். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துகிறார், உங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிறார், நீங்கள் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார், உங்கள் தலைகளை நிமிர்ந்து பார்க்கும்படியாக அவர் செய்கிற கர்த்தர். இன்றைக்கு தாவீதின் விழுந்து போன அந்த கூடாரத்தை அவர் திரும்பவும் அவர் எழும்பி கட்டும்படியாக இந்த காலவெளியிலே கடந்து வந்திருக்கிறார். உங்கள் சத்துருக்கள் முறிந்து விழும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே இந்த கால வேளையிலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். இன்றைக்கு இந்த கால வேளையில நம்பிக்கையோடு கர்த்தருடைய சமூகத்தில் வரலாமா? நீ நம்பிக்கை இழந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை கர்த்தர் மீது இருந்தால் உன் சத்துருக்கள் அவர்கள் முறிந்து விழுவார்கள், உன் சத்துருக்கள் முறிந்து விழுவார்கள். உன்னை கர்த்தர் நிமிர்ந்து அவர் நிற்க பண்ணுகிற ஒரு தேவன், நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற ஒரு தேவன். அவரை நாம் நம்பும் பொழுது நமக்கு கர்த்தர் நன்மையான காரியங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உன் சமூகம், நம்புகிறே உன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உன் சமூகம், நம்புகிறே உன் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. அவரை நாம் நம்பும் பொழுது ஒருபோது நீ வெட்கப்பட்டு போவதே கிடையாது. நீ நம்பும் பொழுது கர்த்தர் உன்னை கைவிடுவது கிடையாது. வசனம் அதனை சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த தேவன் தான் சொல்றாரு, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். குடும்பம் விழுந்து போயிருக்கலாம், காலங்கள் கடந்து போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறாரே. அநேக காலங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நீ அநேக நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளாமல் நீ இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உனக்கு என்ன வாக்குரைத்தாரோ அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். உன் வாழ்க்கையிலே நன்மையை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மாந்தர் அல்ல, அவர் மனமாறு அவர் மாந்தர் அல்ல. அவர் சொன்னதை செய்கிற ஒரு தேவன். அவர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்கிறார். நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். எத்தனை தலைகளை கர்த்தர் அவர் உயர்த்தி கொண்டிருக்கிறார். உன் தலைகளை அவர் உயர்த்துகிறார், உன் குடும்பத்தை அவர் உயர்த்துகிறார். நீ விழுந்து போவது கிடையாது, அமிழ்ந்து போவது கிடையாது. நீ தண்ணீரில் நடந்தால் நீ மூழ்கி போவது கிடையாது. அக்கினியில் நீ நடந்தாலும் அக்கினி உன் மீது பற்றாது. கர்த்தர் உன்னை திரும்பவும் அவர் எழும்ப பண்ணுகிற ஒரு தேவன், திரும்பவும் உன்னை எழும்ப பண்ணுகிற ஒரு தேவன். அவர் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஒரு தேவன். உன் தலைகளை உயர்த்தி பார், நீ தலைகளை உயர்த்தி பார். உனக்கான நன்மைகள் சீயோனிலிருந்து வரும், உனக்கான நன்மைகள் சீயோனிலிருந்து வரும். தம் ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுங்க அப்பா. ஆண்டவரே, ஊழியங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். குடும்பத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் மாற்றும் ஆண்டவரே. தேவைகளை சந்தியும், குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும் ஆண்டவரே. பாரத்தோடு கண்ணீரோடு கவலையோடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய பாரங்களையும் கண்ணீரையும் துடைப்பீராக. அற்புதம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்துவதாக. வந்த ஒரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரேன். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்தலும்